ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே. நீங்கள் பசிபிக் பெருங்கடலில் ஜப்பான் பக்கத்தில் ஒரு கப்பலில் போயிட்டுருக்கீங்க. திடீர்னு உங்கள் கையில் இருக்கிற திசைக்காட்டி வேலை செய்யலை. எங்கேருந்து வருதுன்னே தெரியாமல் ஒரு பெரிய பனிமூட்டம் உங்கள் கப்பலை சுற்றி வளைக்குது. ரேடியோவில் கரகரன்னு சத்தத்தை தவிர வேறு எதுவுமே கேட்கல. இந்த இடத்துக்குள்ளே போன பல கப்பல்களும் சரி விமானங்களும் சரி போனது தான், திரும்ப வந்ததே இல்லை. இந்த மர்மமான இடத்துக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது. சிலர் இதை சாத்தான் கடல்னு சொல்கிறாங்க, இன்னும் சிலர் இதை டிராகன் முக்கோணம்னு சொல்கிறாங்க. ஆமாம், அட்லாண்டிக் பெருங்கடலில் பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி ஏன் அதை விட பழமையான மர்மங்களை கொண்ட பசிபிக் பெருங்கடலோட சொந்த பெர்முடா முக்கோணம் இதுதான். மங்கோலிய பேரரசரோட பிரம்மாண்ட கப்பல் படையிலிருந்து இன்னைக்கு இருக்கிற நவீன ஆய்வு கப்பல்கள் வரைக்கும் எல்லாத்தையும் இரக்கமே இல்லாமல் முழுங்கின இந்த மர்ம கடலோட திகில் கதைகளையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பவே முடியாத ரகசியங்களையும் பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாத்தான் கடல், ஜப்பான் மொழியில் இதை மானோ உமின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதே அர்த்தம் தான். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருந்து தெற்கே மியாக்கே தீவுக்கும் இவோஜுமா தீவுக்கும் நடுவில் இருக்கிற கடல் பகுதி தான் இந்த டிராகன் முக்கோணம். மேப்பில் பார்த்தா இது ஒரு சாதாரண கடல் மாதிரி தான் தெரியும். ஆனால் வரலாற்றை திருப்பி பார்த்தோன்னா அப்போ தான் தெரியும் இது எவ்வளவு பயங்கரமான இடம்னு. நம்ம எல்லாருக்குமே அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்கிற பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி தெரியும். நம்ம ஆல்ரெடி பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோவை நான் கார்டில் அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இதே மாதிரி அந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, திருப்பி கதைக்குள்ளே போகலாம். அந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் நிறைய விமானங்கள் கப்பல்கள்னு மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கு. ஆனால் அதை விட பழமையான மர்மங்களை தனக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கு இந்த டிராகன் முக்கோணம். இதனால தான் இதை பசிபிக் பெருங்கடலோட டிராகன் முக்கோணம்னு சொல்கிறாங்க. பல வருஷமாக கப்பல்களும் விமானிகளும் இந்த கடல் வழியாக போகவே பயப்படுறாங்க. காரணம், இதோட வரலாறு முழுக்கவே விடை தெரியாத மர்மமான சம்பவங்களால் நிறைஞ்சிருக்கு. இந்த கடலோட பயங்கரத்துக்கு முதல் வரலாற்று ஆதாரம் 13ஆம் நூற்றாண்டிலேயே இருக்கு. அப்போ மங்கோலிய பேரரசர் குப்லாய் கான் ஜப்பானை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு 2 தடவை தன்னோட பிரம்மாண்ட கப்பல் படையை அனுப்புனார். முதல் தடவை 1274, ரெண்டாவது தடவை 1281. கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான வீரர்கள் ஆயிரக்கணக்கான கப்பல்களோட ஜப்பானுக்கு போனாங்க. ஆனால் அவங்க ஜப்பானுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு முன்னாடியே இந்த சாத்தான் கடல் பகுதியில் ஒரு பெரிய புயலில் மாட்டிக்கிட்டாங்க. மொத்த படையும் கப்பலுக்குள்ளே மூழ்கி போச்சு. ஜப்பான் மக்கள் தங்களை காப்பாற்ற வந்த தெய்வ காத்து, அதாவது காமிகாஷேன்னு இதை கொண்டாடினாங்க. ஆனால் ஒரு பெரிய பேரரசரோட கனவையே சிதைச்ச அந்த புயல் இந்த கடலோட கோரமான சக்திக்கு ஒரு முதல் அத்தியாயத்தை எழுதி வச்சுது. குப்லாய் கானோட கதை ஒரு ஆரம்பம்தான். அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளாக பல மீன்பிடி கப்பல்களும் வியாபார கப்பல்களும் இந்த கடலில் மாயமாக மறைஞ்சிருக்கு. ஆனால் சில சம்பவங்கள் வெறும் காணாமல் போனதுங்கிறத தாண்டி நம்ம கற்பனைக்கே எட்டாத மர்மங்களாக நிற்குது. அப்படி ஒரு ரொம்பவே விசித்திரமான சம்பவம் 1803 நடந்தது. ஜப்பானில் ஹிட்டாச்சி கடற்கரையில் மீனவர்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துறாத ஒரு விசித்திரமான படகை பார்க்குறாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு வட்டமான பெட்டி மாதிரி, நம்ம வீட்டில் சாம்பிராணி போடுற கலசம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. கிட்ட போய் பார்த்தா உள்ள சிவப்பு வெள்ளை நிறத்தில் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ண ஒரு பெண் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஜப்பானிய மொழி பேச தெரியலை. கையில் ஒரு பெட்டியை மட்டும் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. யாரையும் அதை தொடக்கூட விடலை. அந்த பெண் யாரு, அவங்க வந்த படகு எங்கிருந்து வந்தது, இது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த சம்பவத்தை உட்ஸ்ரோ புனே, அதாவது காலியான படகுன்னு சொல்கிறாங்க. ஹிட்டாச்சி கடற்கரை டிராகன் முக்கோணத்துக்கு நேர் எல்லையில் இல்லைனாலும் அவங்க அந்த மர்மமான கடல் வழியாக தான் வந்திருக்கணும்னு சிலர் நம்புகிறாங்க. நவீன காலத்திலையும் இந்த கடலோட மர்மங்கள் ஓயலை. 1940-50களில் ஜப்பானோட நிறைய மீன்பிடி கப்பல்களும் 5 இராணுவ கப்பல்களும் இதே பகுதியில் திடீர்னு காணாமல் போச்சு. இந்த தொடர் சம்பவங்களால் ஜப்பான் அரசாங்கத்துக்கே ஒரு பதட்டம் வந்துடுச்சு. என்னதான் நடக்குன்னு கண்டுபிடிக்க 1952 கயோ மயூரு என் ஃபைன்னு ஒரு ஆய்வு கப்பலை 31 விஞ்ஞானிகளோட அந்த பகுதிக்கு அனுப்புனாங்க. மர்மத்தை கண்டுபிடிக்க போனவங்க அவங்களே ஒரு மர்மமாக மாறிட்டாங்க. ஆமாங்க, அந்த கப்பல் அதில் இருந்த 31 பேரோட எந்த ஒரு தடையும் இல்லாமல் காணாமல் போயிடுச்சு. கப்பலோட சில உடைஞ்ச பாகங்கள் கிடைச்சாலும் கப்பலுக்கோ அதில் இருந்த ஒருத்தருக்கோ என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஜப்பான் அரசாங்கம் டிராகன் முக்கோணத்தை ரொம்பவே பயங்கரமான பகுதின்னு அறிவித்து பயணங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தது. இன்னொரு சோகமான சம்பவம் என்னன்னா, 1980 இங்கிலாண்டோட எம்வி டர்ஃபிஷியர் ஒரு பிரம்மாண்ட சரக்கு கப்பல்
டைட்டானிக் கப்பலை விட 2 மடங்கு பெருசு. 44 ஊழியர்களோட பயணிக்கும் போது ஜப்பானுக்கு தெற்கே ஓக்கினாவா பக்கத்தில் ஒரு பெரிய சூறாவளியில் சிக்கி கடலுக்குள்ளே மூழ்கிருச்சு. அதோட இருப்பிடம் சரியாக டிராகன் முக்கோணத்துக்குள்ளே இல்லைனாலும் இந்த பரந்த கணிக்க முடியாத கடல் பகுதியோட ஆபத்துகளுக்கு இது இன்னொரு உதாரணமாக அமைஞ்சிச்சு. சரி, இவ்வளோ கதை கேட்குறோம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒன்று கான்ஸ்பிரசி தியரிஸ், இன்னொன்று அறிவியல் விளக்கங்கள். நம்ம இப்போ ரெண்டையுமே பார்க்கலாம். இந்த கடலுக்கு டிராகன் முக்கோணம்னு பேர் வந்ததே ஒரு பழைய சீன ஜப்பானிய புராண கதையால் தான். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடலோட ஆழத்தில் பெரிய பெரிய டிராகன்கள் வாழ்ந்ததாகவும் அதுங்க அப்பப்போ மேலே வந்து கப்பலை அப்படியே முழுசாக உள்ளே இழுத்துட்டு போயிடும்னு கதைகள் சொல்லுது. அந்த டிராகன்களோட அமானுஷ சக்தி இன்னைக்கும் அங்கே இருக்குன்னு நம்பப்படுது. இன்னொரு பக்கம் இது வேற்று கிரக வாசிகளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற இடம்னு சிலர் சொல்கிறாங்க. காணாமல் போகிற கப்பல்கள், விமானங்கள் எல்லாத்தையும் அவங்க தான் கடத்திட்டு போகிறாங்கன்னு ஒரு தியரி. அந்த உட்ஸ்ரோ புனே சம்பவத்தில் வந்த பெண் கூட ஒரு வேற்று கிரகவாசியாக இருக்கலாம்ல. ரொம்ப சுவாரஸ்யமான இன்னொரு தியரி என்னன்னா, இது ஒரு போர்ட்டல், அதாவது வேற ஒரு பரிணாமத்துக்கான நுழைவாயில். இந்த கடலுக்குள்ளே போகிற கப்பல்களும் விமானங்களும் நம்ம உலகத்திலேருந்து மறைஞ்சு வேற ஒரு காலத்துக்கோ அல்லது உலகத்துக்கோ போயிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட அறிவியல் விளக்கங்களையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கேட்க சுவாரஸ்யமாக இருந்தாலும் அறிவியல் இதுக்கு சில லாஜிக்கான விளக்கங்கள் கொடுக்குது. முதல் காரணம், கடலுக்கு அடியில் இருக்கிற எரிமலைகள். ஜப்பான் மற்றும் அதை சுற்றி உள்ள பகுதிகள் நெருப்பு வளையங்கிற இடத்துல இருக்குது. இங்கே நிலநடுக்கமும் எரிமலைகளும் அதிகம். கடலுக்கு அடியிலையும் ஆயிரக்கணக்கான எரிமலைகள் இருக்குது. இந்த நீருக்கடியில் இருக்கிற எரிமலைகள் வெடிக்கும் போது அது கடல் தண்ணியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கி ராட்சத அலைகளை உருவாக்கி கப்பல்களை கவிழ்க்க வாய்ப்பு இருக்குது. கயோ மைருயன் 5 கப்பல் விபத்துக்கு கூட ஒரு நீருக்கடியில் இருக்கிற எரிமலையின் வெடிப்பு தான் காரணம்னு நம்பப்படுது. இதை விட ஒரு முக்கியமான அறிவியல் காரணம் இருக்குது. அதுதான் மீத்தேன் ஹைட்ரேட் வாயு. சிம்பிளாக சொல்லணும்னா, கடலுக்கு ரொம்ப ஆழத்தில் அதிக அழுத்தம், குறைஞ்ச வெப்பநிலையில் மீத்தேன் வாயு ஒரு ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி இருக்கும். ஏதோ ஒரு நில அதிர்வுனாலேயோ வெப்பநிலை மாற்றத்தினாலேயோ இந்த ஐஸ் கட்டி திடீர்னு வாயுவாக மாறும். ஒரு பிரம்மாண்டமான குமிழி மாதிரி கடலோட மேற்பரப்புக்கு வரும். அப்படி வரும்போது அந்த இடத்துல இருக்கிற கடல் தண்ணியோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி திடீர்னு குறைஞ்சிடும். சரியா அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு கப்பல் போனால் அது மிதக்கிற தன்மையை இழந்து ஒரு நொடியில் அப்படியே கடலுக்குள்ளே மூழ்கிடும். அபாய சங்கு ஒலிக்கவோ உதவி கேட்கவோ கூட நேரம் இருக்காது. இந்த மீத்தேன் வாயு காற்றுல கலக்கும்போது அது விமானத்தோட இன்ஜின்களையும் செயலிழக்க செஞ்சுடும் சொல்கிறாங்க. இது தவிர இந்த பகுதியில் கணிக்கவே முடியாத வானிலையும் திடீர்னு உருவாகிற ராட்சச அலைகளும் கூட இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலான்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் டிராகன், வேற்று கிரகவாசிகள், போர்ட்டல்னு, இன்னொரு பக்கம் எரிமலை, மீத்தேன் வாயுன்னு 2 வெவ்வேறு தியரிஸ் நம்ம முன்னாடி இருக்குது. இதில் எது உங்களுக்கு சரியாக இருக்கும்னு தோணுது? மறக்காமல் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை படிக்க நான் ஆர்வமாக இருக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா சுவாரஸ்யமான மர்மமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக, சாத்தான் கடல், டிராகன் முக்கோணம் பேர் தான் வேற வேறையே தவிர அதை சுற்றி இருக்க மர்மம் எப்போவுமே ஒன்று தான். குப்லாய் கான் படையிலிருந்து கயோ மைருயன் 5 வரைக்கும் எண்ணற்ற உயிர்களையும் ரகசியங்களையும் இந்த கடல் தனக்குள்ளே வச்சிருக்கு. அறிவியல், எரிமலை, மீத்தேன் வாயுன்னு சில விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்தாலும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கா? இந்த உட்ஸ்ரோ புனே படகுல வந்த அந்த பெண், அவங்க யாரு? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அறிவியல் கிட்ட இன்னைக்கு வரைக்கும் தெளிவான பதில் இல்லை. ஒருவேளை சில மர்மங்களாகவே இருக்கிறது தான் இயற்கையோட விதியாக இருக்குமோ? டிராகன் முக்கோணங்கிறது வெறும் ஒரு கடல் பகுதி மட்டும் இல்லை, அது மனுஷனோட அறிவுக்கும் இயற்கையோட அளவிட முடியாத சக்திக்கும் நடக்கிற ஒரு முடிவில்லாத போட்டியோட சின்னம். அதோட ஆழத்தில் இன்னும் என்னென்ன ரகசியம்லாம் ஒளிஞ்சிருக்கோ அதையெல்லாம் காலம்தான் சொல்லணும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் சில்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.